ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர், இந்த மண்ணின் மைந்தர் நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் நிச்சயமாக கூறுகிறேன், இந்த பள்ளியில் நீங்கள் நல்லபடியாக படித்து வெளியில் வந்து பெரிய ஆளாகி, நம்ம எம்பி பேசும்போது சொன்னார் பாராளுமன்ற உறுப்பினர், நீங்கள்லாம் தாய் உள்ளமோட என்ன சொன்னீங்கன்னா ஆமாம் தாய்மையான ஒரு உணர்ச்சியோட எடுத்த உடனே பிள்ளைங்க போனால் கட்டிக்கணும், உடனே பெற்றுக்கணும், இது இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் தாய்மை உணர்வெல்லாம் வரட்டும், ஆனால் அதை தாண்டி தன்னிச்சையாக நீங்கள் உங்களது சொந்த காலில் நிற்கும் மகத்தான வீராங்கனைகளாக நீங்கள் வர வேண்டும். அதனால முதல்ல நீங்க தனித்துவம் மிக்க ஒரு ஆணுக்கு சரிசமமாக, ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்கள் இந்த ஒரு இல்லத்தரசியாக நீங்கள் நிற்க வேண்டும். அந்த இடத்துக்கு நீங்க வளரணும்னா படிப்பது மட்டும்தான் சரி, படிப்பது மட்டும்தான் அதற்கு உங்களுக்கு முழுமையாக வாழ்நாள் முழுக்க உங்களோட இருக்க போறது நீங்க படிக்கிற படிப்பு தான். அதைத்தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார். படி படி படி, நான் பார்த்துக்கிறேன், மீது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு, வேலை வாய்ப்பு வழங்க வேண்டியதுதான் எங்களது கடமை, நீங்கள் நிச்சயமாக படியுங்கள். நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், ஏற்கனவே நம்ம பள்ளிக்கு இந்த பள்ளி இவ்வளவு சிறப்பான ஒரு பள்ளியாக இருக்கிறதுனால் நமது ஆசிரியர் தலைமை ஆசிரியருக்கு ஒரு கோரிக்கை, ஏற்கனவே இந்த பள்ளியில படித்த ஒரு 5-6 பேரை நீங்க தேர்ந்தெடுத்து கொடுங்க. 5 நபர்களை தேர்ந்தெடுத்து இன்னும் வேலை கிடைக்காம இருப்பதில் நீங்க தேர்ந்தெடுத்து கொடுங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் அந்த பணியை நான் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை அளித்து, இப்படிப்பட்ட ஒரு பள்ளியில் வந்து எனக்கு பேச வாய்ப்பு தந்த எனது மாவட்ட கழக செயலாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியை நான் சொன்னது போல யாரும் வெளியிலேருந்து வந்து உங்களுக்கு இனிமேல் என்னைக்குமே உங்களுக்கெல்லாம் அறிவுரைகள்லாம் வழங்க தேவையில்லை. அப்படிப்பட்ட அற்புதமான ஆசிரியர்களை பெற்றிருக்கிறீர்கள். அவர்கள் தான் கடவுள்கள். ஆசிரியர்கள் சொல்வதை அப்படியே செய்யுங்கள். பிள்ளைகள் பண்ண அந்த ஸ்கிட்டெல்லாம் பார்த்த ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம உங்க பேர் என்ன, ஸ்வேதா வந்து ஃபோன் வாங்கினப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. நல்ல விஷயம். ஆனால் அவங்க சொன்ன ஒரு விஷயத்தில் அந்த பாட்டு போட்டாங்க. அதான் இப்போ இந்த சமூக வலைதளத்தில் ட்ரெண்டான ஒரு பாட்டு போட்டாங்க. அந்த பாட்டு போட்டோன்னு மொத்த பேர் சிரிச்சிங்க. அப்போ மொத்த பேருக்கிட்டே போன் இருக்குன்னு அர்த்தம். அது உண்மையா இல்லையா? அதனால முதல்ல அந்த போனை, வீட்டில் இருக்கிற போனை ஓரம் கட்டிட்டு அந்த போனை நல்ல விதமா பயன்படுத்தலாம். அடுத்த கட்டமா என்ன படிக்கலாம் என்பதற்கு பயன்படுத்தலாம். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே இந்திய அளவிலேயே போனை மேனுஃபேக்சரிங் பண்ற, போனை தயாரிக்கிற நிறுவனங்கள் அதிகப்படியாக 46%, கிட்டத்தட்ட 40% போன்கள் எல்லாம் தயாரிக்கிற மாநிலம் நமது தமிழ்நாடு. எனவே அதை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்வாதாரத்தை, உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். திராவிட மாடல் அரசு நமது முதலமைச்சர் அவர்களின் அரசு உங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்யும். நீங்கள் அடுத்ததாக புதுமை பெண் திட்டம் மூலமாகவும் நீங்கள் பயன்பெற வேண்டும். கல்லூரிக்கு செல்ல வேண்டும். மிகப்பெரிய படிப்பை படிக்க வேண்டும். இதே பள்ளிக்கு வந்து இதே மேடையில் ஏறி நீங்க அடுத்த தலைமுறை, உங்களது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் உங்களால் முடிந்த அந்த உதவியை செய்யும் அளவிற்கு நீங்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்தி அருமையண்ணன் அவர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.